வணக்கங்க. இது வந்து தூதுவளை தொகையிலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு வறுவலுக்காக எல்லாம் வேக வச்சு தோல் உரித்து வச்சு எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியலுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்காக இது வச்சுருக்கேங்க. இது சிறுக்கீரைங்க. சிறுக்கீரை வந்து இப்போ நான் வந்து பருப்பு போட்டு கடைய போகிறேங்க. பருப்பு வேக வச்சுருக்கேன், கீரை வந்து கடைய போகிறேங்க. இது வந்து தூதுவளைங்க. இது கொஞ்சம் முள்ளாக இருக்குங்க. கொஞ்சம் இது நீங்கள் அலசும் போது பார்த்து பத்திரமா அலசுங்க. இது வந்து தூதுவளை. இந்த தூதுவளைக்காக உளுத்தம்பருப்பு 4 உளுத்தம்பருப்பு வறுத்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா ஒரு 2 போடுவேன். பச்சை மிளகாவும் ஒரு 2 போடுவேன். இது வந்து நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் வறுத்து இந்த ஜாரில் போட்டிருக்கேன். இது வந்து தூதுவளைக்காக இது வச்சுருக்கேன். தாளிக்க போகிறேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு முதல்ல பூண்டு, இந்த பூண்டு போட்டுட்டு வெங்காயம் ஒரு 4 போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. எப்பவுமே நம்ம வந்து தக்காளி போடும்போது, தாளிக்கிறதுக்கு போடும்போது அதில் துளி மஞ்சத்தூளும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த போட்டுட்டு நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிடுங்க. ஸோ இந்த தக்காளி வதங்கட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாவும் இதோட நல்லா வதங்கட்டுங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் புளியும் அதில் போட்டுடலாங்க. தேவையான அளவுக்கு இந்த புளியையும் நம்ம கீரைக்கு தேவையானதை போட்டுட்டோங்க. இப்போ இதில் நாம் அலசி வச்சிருக்கிற இந்த கீரையை இதில் போடலாங்க. இந்த கீரையை நல்லா எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடகம் போட்டு தாளிக்கலாங்க. கீரை நல்லா வதங்கி வரணுங்க. வதக்குறேன். நல்லா வதங்கி வரட்டுங்க. இதில் நாம் கீரைக்கு தேவையானதை எல்லாமே போட்டுட்டேங்க. இந்த கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிட்டு சட்டியில் கல் சட்டியில் போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளித்து விட்டால் அருமையாக இருக்குங்க.
இப்போ இந்த கீரை நல்லா வதங்கிட்டேங்க. இப்போ இதில் இந்த கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. கீரை நல்லா வெந்துருட்டேங்க. வெந்ததும் வேக வச்ச பருப்பை நாம் இதோட சேர்த்து போட்டுவிடுவோங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா வேகட்டோங்க. அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா நாம் இன்னொரு பக்கம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. இது அப்படியே கொதிக்கட்டும். அப்படியே இதை கொஞ்சம் வச்சு விட்டுட்டோம், கொதிக்கிட்டோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டு இப்போ கடுகு நான் போட்டுக்கலாங்க. சீரகம் நான் போட்டுக்கலாங்க. தாளிக்கிற உளுந்து இது ஒரு 4, சோம்பு ஒரு 4 சோம்பு போட்டுக்கலாங்க. எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சு வந்த இந்த நேரத்தில் கருவேப்பிலை நான் கருவேப்பிலை போட்டுடும். நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சிட்டோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் போட்டுடும். இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. எண்ணெயில் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாதுங்க. போட்டிங்கனாக்கா அது அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடுங்க. நம்ம செய்கிற அந்த பாத்திரத்துலேயே ஒட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கும் போது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டோங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போது இதுக்கு நாம் வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போது இதில் நாம் வேக வச்சிருக்கிற இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பருப்பை இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இதை கலந்து விட்டுட்டு நல்லா இது கொதிக்கிட்டோங்க. நல்லா இது நல்லா கொதி வந்ததும் நம்ம கடைய வேண்டியதாங்க. கடைஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாங்க இதுக்கு. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தோம் இல்லைங்களா, இதில் நல்லா எல்லாம் வணங்கி நல்லா வந்துருச்சுங்க. இப்போது இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான. ஏன்னா நான் ஏற்கனவே உருளைக்கிழங்குல சால்ட்டு போட்டு தாங்க வேக வைப்பேன். அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து வெடிப்பு வராமல் நல்லா வெந்து வரும். அதனால் நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் நான் வேக வைப்பேன். அதனால தான் இப்போ இதில் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூளுங்க
தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா இப்படி கலந்து வந்ததும் கொஞ்சோண்டு தண்ணி இதில் விடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாவை நாம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போது இதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை இதில் போட போகிறோங்க. ஒரு சின்னதாக ஒரே ஒரு கொதி வந்ததும் நாம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கை நாம் போட்டுடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே இதில் சேர்த்துடலாங்க. இப்போது இதை நல்லா கலந்து விடுவோம். எல்லாமே நல்லா வெந்து நல்லா வந்துருச்சுங்க. இதை அப்படியே நம்ம சட்டியில் போட்டு கடைய வேண்டியதுதாங்க. சாதமும் நான் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். சாதமும் கொதி வந்துட்டுருக்குங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் ஒரு பக்கம் இருக்குது, உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க. இப்போது இதில் நாம் கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சாதம் இருக்குது, ஒரே ஒரு நிமிஷங்க. சாதம் அப்படியே பார்த்துடலாங்களா? கொதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாதம். இந்த நுரைங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் சாதத்தை ஸ்டவ்வை கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரைக்கிட்டேயும் உருளைக்கிழங்கு மசாலா கிட்டேயும் போலாங்களா? இந்த நுரையெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டேங்க. இப்போது சாதத்தில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. எப்போவுமே சாதம் கொதி வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டு சாதம் வடிச்சிங்கன்னா சாதம் எப்போவுமே நல்லா இருக்குங்க. இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மசாலா வேலை முடிஞ்சதுங்க. இப்போது கீரை வந்து நம்ம கல் சட்டியில் எடுத்து ஊற்றிக்கிட்டு களைய வேண்டியது தாங்க. கீரைக்கு தாளிப்புங்க. கீரையை கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்களா? எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சதும் வடவம் போடலாங்க. வடவம் போட்டு கீரை கடைஞ்சா ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், நான் கொஞ்சம் வெங்காயம் போடுவேங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் வெங்காயம் போடுவேங்க. இது கீரை தாளிப்புக்கு. ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. தாளிப்பை நாம் தாளித்து எடுத்துக்கிட்டோங்க. இப்போ வந்து தூதுவளைக்கு எண்ணெய் போட்டு வதக்கலான்னு பார்க்கலாங்களா? எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும்
இதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த வெங்காயம், புளி, தேங்காய் எல்லாமே இதில் போட்டுருவோங்க. இதில் போட்டுட்டு நல்லா இதை நல்லா ஒரு வதக்குவோம். கொஞ்சம் வெந்து வந்துருச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இந்த வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி எல்லாமேங்க. இது கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த தூதுவளை சொன்னோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் முள்ளாக இருக்குங்க, கையெல்லாம் குத்துங்க. அதனால் கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எடுத்து போடுங்க, கையெல்லாம் குத்தும். இந்த தூதுவளையை இதில் போட்டுடலாங்க. இப்போது இதை நல்லா வதக்குவோங்க. தூதுவளை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த தூதுவளை, பிரண்டை, சுண்டக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் சமையலில் நிறைய சேர்த்துக்குங்க. நான் இதெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே நிறைய சேர்த்துக்குவேங்க, அடிக்கடி செய்வேங்க. இந்த பிரண்டை, தூதுவளை, சுண்டக்காய், பண்ணைக்கீரை, ஆவாரம்பூ இது எல்லாமே நான் அடிக்கடி செய்வேங்க. இப்போது நம்ம தூதுவளைக்கு போட்டது வதங்கிடுச்சுங்களா. இது போட்டோம்னா வதங்கிடுங்க. நம்ம புதினா மாதிரி தாங்க இந்த தூதுவளை கூட. இந்த புதினா சட்னி நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தாங்க இந்த தூதுவளை துவையலும். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அணைச்சிட்டு அப்படியே விட்டுடுவோங்க. இது நல்லா ஆறினதும் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோங்க. தாளிப்பு எல்லாம் போட்டு கீரையை கடைஞ்சிட்டேங்க. சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. சாதம் வெடிக்க வேண்டியது தாங்க. வெந்துடுச்சுங்க. சாதம் வெடிச்சிட்டு ரசம் வச்சுட்டா வேலை முடிஞ்சுதுங்க. தாளிப்புங்க. கடாய் வச்சுட்டேன். கீரைக்கு வதக்கணும் இல்லைங்களா, அந்த கடாயை அப்படியே வச்சுருக்கேங்க. ரசத்தினுடைய தாளிப்பு. ரசம் வந்து இதோங்க எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போது நான் ரசம் வந்து வடகம் போட்டு தாங்க தாளிப்பேன். நிறைய வடகம் யூஸ் பண்ணுவேங்க. 2 காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. ஏன்னா ரசம் ரொம்ப இதுவாகக்கூடாதுங்க. உடனே அதை வந்து நம்ம பெருங்காயம் இப்படி போட்டுட்டு ரசம் ஊற்றிடுவேங்க. அவ்வளோதாங்க ரசம். நான் வந்து ரசத்துக்கு வந்து ரசப்பொடி தாங்க வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவேங்க. ரசப்பொடி நான் அது இப்போது எந்த அளவு போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ரசப்பொடி போட்டிருக்கேங்க. நான் வந்து எந்த பொடியுமே கடையில் வாங்க மாட்டேங்க. இட்லி பொடி, ரசப்பொடி, சாதத்துக்கு போடுறோம் இல்லைங்களா, நம்ம அந்த ஆந்திரா சைடு பருப்பு பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பு பொடி, சாம்பார் பொடி எல்லாமே நான் வீட்டில் தாங்க ரெடி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு அந்த பொடியெல்லாம் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் ஒரு விளாக் எடுத்து நான் போடுறேங்க. இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாங்களா. சாதம், சுட சுட சாதம், சிறுகீரை பருப்பு போட்டு கடையல், பட்டாணி உருளைக்கிழங்கு வறுத்துருக்கீங்க, அப்புறம் தூதுவளை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தூதுவளை துவையல், அடுத்து ரசம், மிளகு ரசம், அப்புறம் கெட்டி தயிர், வீட்டில் துவைய வச்ச தயிருங்க. வாங்க சாப்பிட்லாம். என்னங்க இன்றைக்கி சமையல் பண்ணிட்டேன். எனக்கு டேஸ்ட்டு பார்த்து எல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பர், ரசம் சூப்பர், கீரை
இது சூப்பர். தூதுவளை சட்னி சூப்பர். எல்லாம் சூப்பர். மசாலா உருளைக்கிழங்கு மசாலா சூப்பர். சொல்லவே இல்லையே அதை. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா எப்படி இருக்கு? சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாருமே சூப்பர். ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.